இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நாகும் புஸ்தகத்தை நேற்றைய தினத்திலே நாகும் புஸ்தகத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆபகுக் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய நாளிலே நாகும் புஸ்தகத்தை தியானித்தோம். இந்த நாளிலே ஆபகுக் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது எழுதிய ஆசிரியர் பேர் ஆபகுக். எழுதப்பட்ட காலம் 608 606 வரைக்கும். இது எழுதப்பட்ட காலம் 608 606 வரைக்கும். மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம் 56 வசனங்கள் இருக்கிறது. இதில் மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. 56 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய எபிரேய பதம் அல்லது எபிரேய பெயர் ஆபகுக் என்கிறதனுடைய எபிரேய பெயர் ஹபகுக். ஹபகுக் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழிலே ஆபகுக் என்றும் எபிரேயத்தில் ஹபகுக் என்கிற பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த புஸ்தகம் கேள்வி பதில் லாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 1 அதிகாரம் 1 வசனத்தில் 1 அதிகாரம் 4 வசனம் வரைக்கும் ஒரு கேள்வி, அடுத்தாப்புல அதற்கு பதில்கள், அடுத்தாப்புல கேள்வி, அதற்கு பிறகு பதில்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆபகுக் என்னும் தீர்க்க தரிசனமாய் கண்ட பாரம். ஆபகுக் என்கிற தீர்க்க தரிசி, as a prophet, கர்த்தருடைய தீர்க்க தரிசி, அவர் தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சிக்காமல் இருக்கிறீரே. இட் இஸ் a question. ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தினுடைய பாரத்தினுடைய கேள்வி. இங்கே ஆண்டவரிடத்துல அவர் கேள்வி கேட்கிறாரு, எதுவரைக்கும் நீர் கேளாம இருக்கிறீரு. இது 1 அதிகாரம் 1 வசனத்துல 1 அதிகாரம் 4 வசனம் வரைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் 1 1 அதிகாரம் 4 வரைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுக்கு பதில் இங்கே ஆண்டவரால் சொல்லப்படுகிறது. இதற்கு பதில் இங்கே ஆண்டவரால் இதற்கு பதில் சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 1 அதிகாரம் 5 வசனத்தில் இருந்து 1 அதிகாரம் 5 வசனத்தில் பதில் சொல்லப்படுகிறது. இதற்கு பதில் 11 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதோ நான் கல்தையர் என்னும் கொடியதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடைய நல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தில் விசாலங்களிலே நடந்து கொள்வார்கள். இங்க பாருங்க, தங்களுடைய வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து கொள்வார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். அவர்கள் கேடியும் பயங்கரமானவர்கள். அவர்கள் கேடிகள் பயங்கரமானவர்கள். அப்படிப்பட்டவங்க அவங்க. அப்போ இங்க நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், கல்தேயரை எழுப்புவேன். யாருக்கு விரோதமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா? அவங்க செய்த அக்கிரமத்துக்கு விரோதமா? அவங்க செய்த தவறுக்கு விரோதமா? கல்தேயரை எழும்ப பண்ணுவேன். அவங்க இவர்களை அழித்து போடுவார்கள். இதனுடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் 11 வசனம் வரைக்கும் இதனுடைய ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால ஒரு கேள்வி கேட்கிறாரு. 2 அதிகாரம் கிட்டத்தட்ட 1 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து 1 அதிகாரம் 12 வசனத்துல 2 அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்க, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவோ? நீங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். பூர்வ காலத்து முதல் என் தேவன், என் பரிசுத்தமானவர் அல்லவோ? அடுத்த 13 சொல்றாரு,
தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கர் கண் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? நீதிமான துன்மார்க்கன் விழுங்குறா, நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்குகிற போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? ஆண்டவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் இது வருது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அடை கடந்து போகிறவன் வாசிக்கும்படியாக பலகையிலே தீர்க்கமாக வரை. நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய பதில் வருது, நீ பலகையில எழுதி இதை போறவன் வர்றவன் வாசிக்கும் மாதிரி வை. இவர்கள் எல்லாரும் 6ஆம் வசனம், இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியும் அவனுக்கு விரோதமாக வரை சொல்லையும் வகை சொல்லையும் வசனித்து தன்னுடையவைகளை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும். பாருங்க, வசை சொல், பழமொழி வசை சொல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவனுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக, அதாவது இவன் ஒரு இஸ்ரவேல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்கள், இதற்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் வசை சொற்கள், பழமொழிகள், இது எல்லாம் எழுதி ஒட்ட சொல்றார். ஏன்? அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து தேவ கோபத்தை வகித்துக் கொண்டவர்கள், தங்கள் மீது தேவ கோபத்தை வரவைத்துக் கொண்டவர்கள், அதுக்கு தண்டனை. அடுத்தால பதில், அடுத்தால 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் தேவன் கொடுக்கிற தண்டனை. 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் அதிகாரம் 19 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பின் விளைவுகள் ஆபகு தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தியிருந்தால் நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பையும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். பாருங்க, இது ஒரு பிரேயர் சாங் மாதிரி, ஒரு ஜெப பாடல் மாதிரி இவர் பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்களா? கர்த்தரை நம்பி இருக்கிறீர்களா? அவர் மேலேயே உங்க நம்பிக்கை இருக்குதா? அவரையே முழுமையா நம்பி இருக்கிறீங்களா? இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம்? நம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? கர்த்தரையே சார்ந்திருக்கிறோமா? ஆண்டவரையே சார்ந்திருக்கிறோமா? அவரையே நம்பி இருக்கிறோமா? அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மை சார்ந்திருக்கோம், நம்பியிருக்க உதவிச்சு. இந்த மகிமையான நிகழ்ச்சி நடத்துகிற தேவதாசனுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தரின் தம்முடைய பிள்ளை ஆசீர்வதி காத்துக்கொள்ள வழி நடத்தும் பலப்படுத்தும் பெரிய காரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.